இப்போ கடாயை வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றுவேன். ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ கோதுமை மாவு எடுத்துக்கிறோம். தேவையான அளவுக்கு போட்டுட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பசங்க எல்லாம் முள்ளு உடைக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். விறகு பொறிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம இப்போ போய் நம்ம அடுப்பு ரெடி பண்ணுற தேவையான அளவுக்கு புளியும் அப்புறம் மிளகுத்தூளை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கலவையை இதில் சேர்த்துக்கலாம். முக்கியமான இன்க்ரீடியன்ட் போட மாட்டோம். உப்பு மிளகாத்தூளை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் ஆட் பண்ண உடனே நம்மளுக்கு தேவையான கலரும் கன்சிஸ்டன்சியும் வந்துடும். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. மாடசாமி பவன் நெருப்பு நல்லா பரவ ஆரம்பிச்சிச்சு. எல்லாரும் பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம நல்லா ரெடி பண்ணிடலாம். தீ இப்ப பத்த ஆரம்பிச்சிச்சு. பாத்தீங்கன்னா முக்கியமான ஆள் இப்பதான் வந்திருக்காரு. ஒரு குட்டைக்கே குட்டை பாருங்க. நெருப்பு பரவுது. இப்போ கடாயை வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றுவேன். ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் லைட்டாக முட்டை பொரிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா உப்பு மிளகாத்தூள் போட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ நம்ம எண்ணெய் நல்லா கொதிக்குது. தட்டிக்கலாம். ஏன்னா நம்ம அவ்வளோ வசதி இல்லை. நம்மளுக்கு மாவு இது பண்ணுற அளவுக்கு இந்த அளவுக்கு தட்டிக்கலாம்.